அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துகள். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கப்பானை கோலம் போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்னிலேருந்து தை கோலம் தான். புள்ளியெல்லாம் நானே கணக்கு பண்ணிவிட்டு ஒரு 4 பானை இருக்கிற மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து சைடில் கரும்பு வர மாதிரி புள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அவ்வளோவா இருக்காது. நம்மளே அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ சிட்டியில் இருக்கோம், நம்ம கலர் மண்பானை அந்த மாதிரிலாம் வச்சு போடுறது கொஞ்சம் இருக்காது இல்லையா? அதனால் அட்லீஸ்ட் கோலத்தில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக போட்டுட்டேன். நல்லா கலர் பானையெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னே ரொம்ப அழகாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி குட்டி கோலம்லாம் போட்டு இன்றைக்கி கோலத்தை சூப்பராக போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகி பொங்கலும் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. ஸோ வீடியோ போடுறதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த விழாவுடைய மகத்துவத்தை எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உழவர்களுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாடு எல்லாத்துக்குமான ஒரு திருவிழா தான் இது. இந்தியா ஃபுல்லாக வேறு பேர்களில் அறுவடை திருவிழா வந்து கொண்டாடப்படுது. ஸோ இதை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. சென்னையில் இருக்கீங்கன்னா புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டுலாம் நடந்ததுன்னா பாருங்கள், இல்லை டிவியில் பாருங்கள். ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அதுக்கான நேரம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.